சொல்லுவோம். ஸோ மனிதனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 வகையான இன்டெலிஜென்ஸ் நார்மலாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு மனுஷங்களும் ஒவ்வொரு விதத்தில் அந்த திறன் வந்து அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து இயற்கையை வந்து ரொம்ப விரும்புகிறவங்களா இருப்பாங்க. இல்லைனா மியூசிக்கில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களா இருப்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் அண்ட் மேத்தமேட்டிக்கல் அதில் வந்துட்டு திறன் அதிகமாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வாழ்க்கை தத்துவம், நம்ம ஏன் இருக்கோம், நம்ம யார், எதனால், எப்படி பிறக்கிறோம், ஸோ அந்த மாதிரியான வாழ்க்கை தத்துவங்கள் வந்து தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. அதில் வந்து இன்டெலிஜெண்ட்டாக இருப்பாங்க, அந்த திறன் கொண்டவங்களாக இருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்பர்சனல் அப்படின்னு சொல்லுவாங்க. சக மனுஷனை வந்து நல்லா புரிஞ்சுக்கிறவங்களாக இருப்பாங்க. அவங்களோட ஃபீலிங்ஸு, அவங்களோட எமோஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இல்லை அப்படின்னா பாடிலி மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களோட மைண்டுக்கும் பாடிக்கும் ஒரு மூமெண்ட், அதாவது டான்ஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற ஏதாவது கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் வந்து திறன் வாய்ந்தவங்களாக இருப்பாங்க. இல்லை அப்படின்னா லிங்குவிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். லிங்குவிஸ்டிக் அப்படின்னு சொல்லக்குள்ள வந்து பேச்சு திறன் அதிகமாக இருக்கும். பேசுகிறதுலையும் சரி, இல்லை வந்து எழுதுறதுலையும் சரி. ஸோ அந்த திறமைகள் அதிகமாக இருக்கும். இல்லை அவங்களையே நல்லா புரிஞ்சு வச்சுருப்பாங்க. இல்லைனா பிக்சர்ஸ் மூலமாக நல்லா வந்து அந்த பார்த்தாலே கண்டுபிடிக்கிற திறன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த 9 வகையான இன்டெலிஜென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே 9 வகையான இன்டெலிஜென்ஸும் இருக்காது. கூட குறைய அந்த பர்சன்டேஜ் இருக்கும். ஸோ சப்போஸ் மியூசிக்கில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தான் ஸோ அதை கம்போஸ் பண்ணுறது, இசையமைப்பாளர், இல்லை அதுக்கான பாட்டு பாடுறவங்க, ஸோ அந்த மாதிரியான இதில் இருப்பாங்க. ஸோ ஒரு ஒரு இன்டெலிஜென்ஸ் ஒரு மனுஷனுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த இன்டெலிஜென்ஸில் வந்து அந்த பர்சன்டேஜ் விகிதம் தான் வந்து கூட கம்மியாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு மிஷினுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்? ஸோ அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதாவது நம்மளுக்கு எல்லாருக்கும் இந்த படம் தெரியும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பகுதியில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ரோபோ இருக்கும். ஸோ அந்த ரோபோவுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து அது எப்படி நடக்கணும், எப்படி பேசணும்,